பார்க்கின்றோம். அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் மற்றும் அவரது மகன்களும் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அவர் ஆஜராகியிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கின்றோம். அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் இருவரும் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட செம்மண் வெட்டி எடுத்து அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் அமைச்சர் ஆஜராகியிருக்கிறார். விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். அமலாக்கத்துறை தரப்பில் பதிலளிக்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட செம்மண் வெட்டி எடுத்து அரசுக்கு 28 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அமைச்சராக இருப்பதால் அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க மனு கோரி இருந்த சூழ்நிலையில் தற்போது அதற்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ அமைச்சர் பொன்முடி மற்றும் அவர்கள் மகன்கள் ஆஜராகியிருக்கிறது தொடர்பான விவரம். சட்டவிரோத பண பரிமாற்ற நடைபெற்ற அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார்கள். கடந்த 2006-11 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வியின் கணித வளர்ந்த பிறந்தமைக்கான பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச வழக்குகளை பொன்முடி ராஜாமலையில் இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். பின்னர் செம்மண் கிடைத்த பெருந்தொகை வெளிநாடுகளுக்கு உள்ள நிறுவனங்கள் சட்டவிரோத அமலாக்கத்துறை 2023 நீதிமன்றத்தில் குற்றப்பூர்வ இந்த விவகாரம் அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.